தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. அம்பை குறி வச்சு எப்பவுமே முன்னேறக்கூடிய வீர ராசி தனுசு ராசிங்க. சமயத்திற்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்கிறதுலையும் சரி, அறிவான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, தெய்வ நம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்க, உண்மையோட உழைக்கும் மனதோட வாழக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க. இப்போ இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு பொற்காலம் ஆரம்பமாகுது அப்படின்னு நான் சொல்கிறேங்க. எப்படி சந்திரனும் குருவும் இணைஞ்சு உருவாகக்கூடிய கஜகேசரி யோகம் உங்கள் ராசிகளுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை பரிசளிக்க வந்திருக்குன்னு நான் சொல்கிறேங்க. எப்படிமா அது பெருசாக சொல்கிற மாதிரியா வாழ்க்கை இல்லை, நீ சொல்கிற மாதிரி குறிக்கோள் என்னவோ எங்களுக்கு பெருசு தான், உண்மையாக உழைக்கிறோம், யாரையும் நம்பி ஏமாந்து போகிறோம், நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சதில்லை, நிறைய பேருக்கு வழிகாட்டி இருக்கேன், ஆனால் யாருமே இதுவரைக்கும் அந்த நன்றிக்கு விசுவாசமாக இருந்ததே இல்லை, இருந்தாலும் உழைப்பை மட்டும் கைவிடாமல் கடினமாக எனக்குன்னு ஒரு பாதையை போட்டுக்கிட்டு பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். சில நேரங்களில் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு கூட தோணுதுமா. காரணம், எதை தொட்டாலும் தடையாகிறது, எதை தொட்டாலும் நஷ்டமாகிறது, கஷ்டம் வர்றது, இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. சொல்லப்போனால் என்னோட வளர்ச்சிக்காக நான் மட்டும்தான் உழைச்சது, திட்டம் போட்டது கிடையாதுங்க. என்னை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு முகம் தெரியாதவர்கள் கூட நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சிட்ருக்கேன். இது தனுஷோட மனக்குமரலுங்க. இப்போ இந்த யோகம் சாதாரணமாக உங்களுக்கு ஒரு யோகமாக வரலைங்க. உங்கள் வாழ்க்கையை நல்ல திசைக்கு திருப்பி விடக்கூடிய ஒரு அமைப்பில் வந்திருக்குது. விதியை மாற்றக்கூடிய அளவுக்குன்னு கூட சொல்லலாங்க. ஒரு அரிய நிகழ்வுங்க. ஜோதிடத்தில் நாங்கள் இந்த கஜகேசரி யோகத்தை ஒரு பெரிய அதிர்ஷ்ட யோகமாக தான் பார்ப்போம். கஜம்னா யானை, கேசரினா சிங்கம். யானை போல வலிமையும் சிங்கம் போல ஆற்றலையும் சேர்த்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அந்த யோகம் வேகமாக உங்களுக்கு பல மடங்கு பலனை அள்ளி கொடுக்குங்க. என்ன கஷ்டமான ஒரு நொடி பொழுதில் விலகிற மாதிரி, புரியுதுங்களா? இப்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா, முதல்ல மன அமைதியை கொடுக்குதுங்க, பணவரவை கொடுக்குது, தெய்வ அனுகிரகத்தை கொடுக்குது, சமுதாயத்தில் மதிப்பையும் மரியாதையையும் மேம்படுத்தி கொடுக்குது. எல்லாமே புதுசாக ஆரம்பமாக போகுதுங்க. ஸோ எல்லாத்தையுமே தந்து போகக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த தெய்வீக காலமாக உங்களுக்கு ஆரம்பமாகுதுங்க. முதல்ல கஜகேசரி யோகம்னா என்னங்க? சந்திரனும் குருவும் ஒரே ராசியில் இணையும் போது அந்த கூட்டமைப்பை கஜகேசரி யோகம்னு சொல்லுவோம். இது அறிவும் செல்வமும் புகழும் புண்ணியமும் நல்ல மனசும் தரக்கூடிய யோகம்ங்க. கஜம் போல செல்வம், கேசரி போல அறிவு. அதனால தான் இந்த யோகம் கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த யோகமே 8ஆம் பாவத்தில் இருந்து 9ஆம் பாவத்தின் ஆதரவையும் பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தெய்வ நம்பிக்கையையும் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியையும் ரொம்ப வலிமையாக்கக்கூடிய அமைப்புங்க. இப்போ எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் தான் பலன் கொடுக்குங்க. ஆனால் உங்களுக்கு 8, 9 ரெண்டுமே சேர்ந்து பலன் கொடுக்க போகுது. ஸோ அடுத்த 40 நாட்கள் தனுசிற்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலம்னு சொன்னேன். தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுங்க. நீ நிற்கக்கூடிய எல்லா இடமும் பேரு புகழோட வளர்ச்சி பெறுவீங்க. நீங்கள் எந்த துறைகளில் வேணால் இருங்க, என்ன வேலை வேணால் செய்யுங்க, யாராக வேணால் இருங்க, எவ்வளவு கஷ்டம் வேணால் படுங்க, மலையளவு கஷ்டம் உங்கள் தலை மேலே இருக்கட்டும், அது எல்லாமே இப்போ நொடி பொழுதில் அப்படியே தட்டி விட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 40 நாட்கள் தொழில் செய்கிறீங்க, இல்லை வேலை பார்க்குறீங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ,
ஏதோ ஒரு விஷயத்தில் ஜட்ஜாக இருங்க, அரசியல்வாதியாக இருங்க, பெரிய பெரிய அதிகாரியாக கூட இருந்துட்டு போங்க. உங்களுக்கு நீண்ட காலமாக மந்தமாக இருந்த தொழிலாகட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், இப்போ வளர்ச்சி பெற போகுதுங்க. மீண்டும் உயிர் பெற போகுதுங்க. புதிய ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு வாய்ப்புகள், வியாபார விரிவாக்கம் எல்லாமே நடக்க போகுது. நமக்குன்னு ஒரு கனவு இருக்கு இல்லையா? இது மட்டும் நடந்தால், இப்படியெல்லாம் போனால், இதெல்லாம் கிடச்சிட்டா, நம்ம தொழிலை இப்படி கொண்டு போனால், நமக்கு உத்தியோகத்தில் இந்த பதவி உயர்வு கிடச்சிட்டா, இந்த மேலதிகாரி நமக்கு ஆதரவாக இருந்துட்டா, இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கு என்ன, இன்னைக்கு பொழுது இப்படி தான் போச்சு, நிரந்தரமாக வேலை கிடச்சா போதும், இன்னைக்கு ஒரு 200 சம்பாதிச்சிட்டோம், நாளைக்கு ஒரு 100 சம்பாதிச்சா நல்லா இருக்கும், இப்படி ஒரு எதிர்பார்க்கும் இருக்கும் இல்லையா? ஒரு சின்ன வியாபாரிகள் கூட, காய்கறி வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு ஆளை பார்க்குறீங்க, 500 பார்க்குறீங்கன்னா கூட ஒரு 2000 சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வியாபாரம் வளர்ச்சி பெறக்கூடிய நிலைமையில் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்கு தகுந்தது போல் இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு மேன்மையை கொடுக்குங்க. அதே மாதிரி அரசாங்க உதவி, மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டு, அரசாங்க வழி இருந்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள், பணியிடங்களில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குங்க, அடையாளம் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்காதுங்க. இப்போ எல்லாரும் உங்களை மதிக்கக்கூடிய நிலை உருவாகுது. வேலை மாறும்னு நினச்சிங்களா? சரியான திசையில் இப்போ வாய்ப்பு பெறுவீங்க. வேலை தேடுறவங்களுக்கு எல்லாமே நல்ல வேலை கிடைக்குங்க. வேலையே இல்லாமல் தேடி தேடி அழுத்து போச்சு, இப்போ முயற்சி பண்ண பாருங்கள், கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்குங்க. இதோட பணம் மற்றும் செல்வம், தனுசு ராசிக்கு இந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியலங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்குது, புரியுதுங்களா? இப்போ குருவோட தெய்வீக பார்வையால் பணவரவு அதிகமாகுதுங்க. குரு அப்படின்னா குழந்தை அப்படிங்கிறத தாண்டி பணவரவு அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்குங்க. நீடித்து நிலைச்சிருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே குருவினால தான் அமையும். ஸோ இதனால் பணம் உங்களுக்கு பாக்கெட்டை நிரப்புங்க. வீடு, நிலம், வண்டி, வாகனம், சொத்து பத்து, ஆடை அபகரணம், இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. முந்தைய கடன்கள் எல்லாமே தீர்க்கப்படுங்க. சேமிக்கக்கூடிய பழக்கம் உருவாகுதுங்க. வந்தது போகிறது எங்கன்னே தெரியல, எங்கே சேமிக்கிறது, ஆனால் இப்போ சேமிக்கக்கூடிய நிலை உருவாகுது. தொழிலில் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா இப்போ நல்ல பலன் கிடைக்குங்க. திடீர் லாபம் கிடைக்கும். பங்கு சந்தையில் கூட உங்களுக்கு சாதகமான நிலை உருவாகுதுங்க. அதே மாதிரி குடும்பம் மற்றும் உறவுகள், குடும்பத்தார்கிட்ட நெருக்கம், பாசம் பெருகுது. குடும்பத்தில் இதுவரைக்கும் யார் உங்களை புரிஞ்சுக்கலனா கூட இப்போ உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உறவுகள் கிட்ட உதவி கிடைக்குங்க. உறவுகள் இது நாள் வரைக்கும் உங்களை எதிரியாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, ஆனால் இப்போ உங்களோட நல்ல புரிதல் இருக்கும். சொல்லப்போனால் மற்றவங்களுடைய துன்பங்கள்லேருந்து உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுற மாதிரி உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உறவுகள் இப்போ உங்களுக்கு பக்கபலமாக நிற்பாங்க. அதுவும் கூட பிறந்தவங்கள்லாம் சொல்லவே வேண்டாங்க. இது நாள் வரைக்கும் நிறைய பிணுக்கள் இருந்திருக்கும், அது எல்லாமே மறையுதுங்க. வீட்டில் நீண்ட காலமாக இருந்த மனக்கசப்புகள் தீருது. பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தினால முன்னெடுத்து பார்க்க போகிறீங்க. உங்களுடைய மனசுக்கு ஒரு தெம்பையும் தைரியத்தையும் உங்கள் பெற்றோர்கள் கொடுப்பாங்க. பிள்ளைகளினுடைய வளர்ச்சி உங்களுக்கு பெருமை சேர்க்குங்க. பிள்ளைகளினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குங்க. பிள்ளைகளினுடைய கனவுகள் நனவாக நீங்களும் கூட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிருவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் உருவாகுது. இதனால் வரைக்கும் இருந்த நான் என்ன நீ என்ன அப்படிங்கிற சண்டை சச்சரவெல்லாம் மாறி அந்யோன்யம் பெருகுதுங்க. உறவுகள் மற்றும் திருமணம் நிச்சயமாவதற்கான சுப காலங்க இது. நீங்களாம் பொண்ணு தேடிட்டு இருக்கோம், மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கோம், சரியான வரன் அமையலை அப்படின்னு அலைஞ்சாலும் ஏதாவது ஒரு விஷயம் தடைப்பட்டு போகுதுன்னு சொன்னவங்க, காதல் உறவு கூட இப்போ வீட்டில் 2 வீட்டு சைடும் ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இரு வீட்டார் சம்மதத்தோட காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாறுங்க. திருமணம் தடைப்பட்டவங்க இப்போ நல்ல வரன் அமையுங்க.
சாதிப்பீங்க. தடைப்பட்ட திருமணம் இனிதான் நடந்து முடிய போகுது. முந்தைய பிரிவுகள் கூட இப்போ முடிஞ்சு புதிய தொடக்கமாக உருவாக போகுதுங்க. பிரிஞ்சு போனவங்க காதல் உறவாக இருக்கட்டும், திருமணமானவங்களாக கூட இருக்கட்டும், அதே மாதிரி மறுமணத்திற்கு வரம் தேடிக்கிட்டு இருக்கவங்களா கூட இருக்கட்டுங்க, கல்யாண யோகம் சிறப்பாக இருக்க போகுதுங்க. கெட்டி மேலே சத்தம் கிடைக்க போகுது, முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி கல்வி மற்றும் அறிவு, மாணவர்களுக்கு நிலையாற்றல் நினைவாற்றல் அதிகமாகுது, ஆர்வம் மற்றும் கவனம் அதிகமாகுதுங்க. எதை தொட்டாலும் சரி சிறப்பாக கற்றுக்குவீங்க, நல்லா முன்னேறி போவீங்க. உயர்கல்விக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பொருந்துதுங்க. நிறைய எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணுவீங்க. தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. அன்பான, நேர்மையான, மென்மையான மனசு கொண்ட, எல்லார் மேலேயும் அதீத நம்பிக்கை கொண்ட, யாரையும் எந்த சூழ்நிலையிலும் தவறாக பார்க்காத தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. தனுசு அப்படின்னா என்னங்க? இவங்க ராசி மட்டும் கிடையாது, ஒரு அம்பு போல உண்மையை நோக்கி பாயக்கூடிய அம்பு. அம்பு எதையுமே தாங்கும் இதயம் கொண்டவங்க. இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அதிலிருந்து பின்வாங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப தீர்க்கமான சிந்தனைகள் அவங்களுக்குள்ள இருக்குங்க. இவங்களை பற்றி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? தனுசு ராசிக்காரங்க நல்லவங்க அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இவங்க அதிகமாக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க. நாங்கள் கஷ்டப்படுறதுக்கு எதுக்கு நாங்கள் நல்லவங்களாக இருக்கணும்? அதுக்கு கெட்டவங்களாக இருந்துட்டு நாங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாமே, அப்படி கூட சில நேரங்களில் தோணுது இல்லையா? இப்போது பெரும்பாலும் நல்லவங்க கஷ்டப்படுறாங்க, பாவம் பண்ணுறவங்க சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கான பதில் எங்கேமா இருக்குது? இதுலேயும் குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் நல்லவங்க, அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க? இதுக்கான விடை நமக்கு வேணும் இல்லையா? அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பதிவாக கட்டாயம் இருக்குங்க. இதோட உங்களுக்கு எந்த மாதிரியான சக்தி இருக்குது, நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களை பற்றின ரகசியம்னு கூட வச்சுக்கோங்க. சித்தர்கள் தனுசு ராசியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போமா? சித்தர்கள் உங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அம்பு கர்மம்னு சொல்கிறாங்க. அது அம்பை நம்ம எய்தணும், சரியான திசையை நோக்கி அம்பை எய்தணும். அப்படின்னா அம்பை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? வில்லிலிருந்து பின்னாடி இழுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம எய்ய ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் அம்பு நம்ம இலக்கை நோக்கி அடைய முடியும். அந்த மாதிரி தான் தனுசு ராசியோட கஷ்டம் அப்படிங்கிறது, உங்களுடைய அன்பு பின்னாடி இழுக்கிறோம் பார்த்தியா, அந்த இழுவை தாங்க தனுசு ராசி படக்கூடிய கஷ்டம்னு சொல்கிறாங்க. தனுசு படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு துன்பமும் உங்களை முன்னாடி கொண்டு போகும், உங்களை உயர்த்தி கொண்டு போகும். நீங்கள் படக்கூடிய கஷ்டம் எல்லாமே கடவுள்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு துன்பமும் உங்களுக்கு தண்டனை கிடையாதுங்க, அது அம்பை உயர்த்தக்கூடிய தெய்வீக பயிற்சின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்க படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் என்ன தெரியுமா? மற்றவங்களால் நீங்கள் அதிகமாக காயப்பட்டிருப்பீங்க, நீங்கள் நம்பினவங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்து பல பேருக்கு நல்லது செஞ்சுருப்பீங்க, உதவி செஞ்சுருப்பீங்க, ஆனால் அவங்களே உங்களை கைவிட்டிருப்பாங்க. இது உண்மையா இல்லையா? ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ தனுசு ராசி நல்லவங்களா கெட்டவங்களா? ஃபஸ்ட்டு நமக்கே ஒரு சந்தேகம் வரும், நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, ஒருவேளை போன ஜென்மத்தில் நம்ம ஏதாவது பாவம் பண்ணி இருப்போமோ, நம்ம ஒரு தப்பான ஆட்களோ அப்படின்னு கூட தோணுங்க. ஏன்னா நம்ம செல்ஃபாக சுய பரிசோதனை ஒன்று அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போதைக்கு நம்ம பார்த்தாலையும் கண்டிப்பாக நமக்கு யாருமே எந்த உதவியும் பண்ணுறது கிடையாது. ஆனால் முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணியிருப்போமா, இல்லை நம்ம முன்னோர்கள் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு யோசனை வருது. ஏன்னா அத்தனை கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, தனுசு ராசி நீங்கள் நல்ல மனசு கொண்ட ராசிங்க. உங்களுக்கு வரக்கூடிய கோபம் நியாயமானதுங்க, அது கெட்ட நோக்கத்திற்காக வரவே வராது. இதோட தனுசு ராசிக்காரங்க
தப்பை மன்னிச்சிருவாங்க. ஆனால் பொய்யை மட்டும் என்றைக்குமே மன்னிக்க மாட்டீங்க. எந்த அளவுக்கு உயர்வான கொள்கையை வந்துட்டு தனுசு கடைப்பிடிக்குதுங்க. இதோட ஒருத்தவங்க உதவின்னு கேட்டு வந்தால் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு மனசு பொறுக்காதுங்க. தனுசு ராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுவதுமே முயற்சி செய்கிறது என்ன தெரியுமா? நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும். இந்த 3 மட்டும்தாங்க தனுசோட உயிராக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட உன்னதமான சித்தர்கள் சொன்ன ரகசியம் இதுதாங்க தனுசு ராசியை பற்றி. இதனால தான் சித்தர்கள் இந்த ராசியை என்ன சொல்கிறாங்க தெரியுமா? தேவர் ராசின்னு சொல்கிறாங்க. தேவர்களுக்கு நிகரான ராசிங்க நீங்கள். உலகத்தில் வாழக்கூடிய தேவர்கள் நீங்கள். நம்ம பாஷையை சொல்லணுன்னா கடவுளுங்க நீங்கள். இப்படி உயர்ந்த உள்ளம் கொண்ட உயர்ந்த பண்பு கொண்ட தனுசே கஷ்டப்படுதே. ஆனால் இந்த கெட்டவங்க மட்டும் ஏப்பா சிரிக்கிறான்? கெட்டவன் சிரிக்கிறது வந்தால் அவனுடைய கர்ம கணக்கு இன்னும் தீர்க்கப்படலைன்னு அர்த்தங்க. அவங்க கணக்கு இன்னும் பரிசீலனைக்கு வரலை. புரியுதுங்களா? அவங்களுடைய பாவ கணக்கு புத்தகம் இன்னும் திறக்கப்படலை. அதனால தான் அவன் சிரிச்சிட்ருக்கான். அவனுக்கு இப்போ அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் எல்லாமே தற்காலிகமானது. புரியுதுங்களா? அவன் போகக்கூடிய பாதை அப்படிங்கிறது மாயேங்க. அவனுக்கு எல்லாமே மின்றது எல்லாமே பொண்ணு மாதிரி தெரியுங்க. அவன்கிட்ட இருக்கிறது எதுவுமே பார்த்திங்கன்னா நிரந்தரமானது கிடையாது. எல்லாமே பாவம். அவன் பார்க்குற சுகம் எல்லாமே குறுகிய காலந்தாங்க. இது சித்தர்கள் சொல்கிறது. ஒருத்தருடைய கஷ்டம் ஒருத்தவங்களுக்கு நிம்மதி கொடுக்குங்க. கெட்டவங்களுடைய சிரிப்பு குறுகிய காலமாயி அவன் கூடிய விரைவில் அவனுடைய சுய போகத்தை எல்லாமே அனுபவிச்சு வண்டியில் பெட்ரோல் தீர்றத மாதிரி அவனோட மொத்த சந்தோஷ கணக்கும் தீர்ந்து போயிருங்க. சீக்கிரமாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கஷ்டப்படணும், அவதிப்படணும், அல்லோலப்படுவாங்க. நீங்களே பார்க்கக்கூடிய நிலை வரும். புரியுதுங்களா? கெட்டவையெல்லாம் சிரித்து சந்தோஷமாக இருந்துட்டா அப்புறம் கடவுள் எதுக்குங்க? நம்பிக்கை துரோகத்தை நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. சில நேரங்களில் பல பேருக்கு நீங்கள் கல் மாதிரி தெரிகிறீங்க. ஏன்னா நம்பிக்கை உடஞ்சி போச்சு. இப்போ யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அதனால் யார்கிட்டையும் சரியாக நம்ம பேசுறது கிடையாது. நம்மளோட நல்லது கெட்டதை பகிர்ந்துக்கிறது கிடையாது. அந்த மாதிரி நம்ம ஒரு நடைபாதை மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோங்க. நீங்கள் கண்ணீர் வெளியில் என்றைக்குமே காட்ட மாட்டீங்க. ஆனால் அந்த கண்ணீரில் தான் எதிர்காலமே மாறப்போகுது. நம்ம நினைக்கிறோம் நம்ம அழுகிறது எல்லாமே அந்த கடவுளுக்கு தெரியவா போகுது அப்படின்னு. ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்குமே தெய்வங்கள் கண்டிப்பாக பதில் கொடுப்பாங்க. உங்களுடைய கண்ணீர் எல்லாமே தங்கமாக மாறக்கூடிய நேரம் வருங்க. அதே மாதிரி தனுசு ராசி பெண்கள் அழகு, அறிவு, சமாதானம், தைரியம் இது எல்லாமே சேர்ந்தவங்க. தனுசு ராசி பெண்கள் குடும்பத்திற்கே தெய்வம் மாதிரி இருப்பாங்க. தெய்வத்திற்கு நிகராக சம்பாதிக்கிற சக்தி இவங்க கிட்ட இருக்குங்க. அந்த குடும்பத்தில் ஒட்டுமொத்த நல்லதுக்கும் இவங்க தாங்க பொறுப்பாளிங்க. சிரமத்தை எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டே சமாளிப்பாங்க. ஆன்மீகம் இவங்களினுடைய ரத்தத்திலேயே இருக்குதுங்க. தெய்வ சக்தி எப்போவுமே இவங்களுக்கு துணையாக இருக்கும். ஆரம்பத்தில் இவங்க அதிகமாக கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க சிரிப்பு அந்த கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக கிடச்சிருக்குங்க. எனக்கு இது கஷ்டமாக இருக்கா, என்னுடைய கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது. இதுதான் தனுசு ராசி பெண்களும் சரி ஆண்களும் சரி நினைக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு தான் இருக்கக்கூடிய இடத்துல யாருமே அவதிக்கு உள்ளாகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல முதன்மையானவங்க தனுசு ராசிக்காரங்க. ஆனால் இதெல்லாம் ஏமா சொல்லிக்கிட்டு இருக்கிறது, எங்களுக்கே இது தெரியும் அப்படின்னா தெரிஞ்சிருந்தும் ஏங்க நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க? சில காலமாக ஏன் சில வருஷமாகவே உங்களை பற்றின புரிதல் உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சுங்க. எல்லாத்துக்கும் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் மேலேயும் நம்பிக்கையே இழந்துருச்சு, கடவுள் மேலேயும் நம்பிக்கையே இழந்துட்டீங்க. ஆனால் அது உண்மைங்க, அது உண்மை கிடையாது. சில சூழ்ச்சிகள், சில துன்பங்கள் உங்களை இந்த மாதிரி நம்பிக்கை இழப்பை உங்களுக்கு கொண்டு வந்துருச்சு. அதை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கான பதிவு தாங்க இது. நீங்கள் யார், என்ன, நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய பிறவி ரகசியம் என்ன, உங்களால் எதெல்லாம் சாதிக்க முடியும், உங்களை பற்றி உங்களுக்கே அடையாளம் தரக்கூடிய விஷயங்க. தனுசு ராசி மாணவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா?
சொல்கிறேன் கேளுங்க. உங்களுடைய கூர்மைக்கு, புத்தி கூர்மைக்கு நிகராக எதையுமே வைக்க முடியாதுங்க. ஒரு டைம் ஒரு விஷயத்தை படிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் நீங்கள் தாங்க டாப்பர். போட்டி போட்டு தேர்வுகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்பீங்க. எனக்கு படிப்பு வரலன்னு நினச்சிடாதீங்க. தனுசு ராசிக்காரங்க அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு தாங்க அர்த்தம். புரியுதுங்களா? உங்களுக்கு புரிதல் ரொம்ப அதிகம். ஒருத்தன் 10 மணி நேரம் உட்காந்து படிக்கிற விஷயத்த உங்களால் 10 நிமிஷத்தில் புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குங்க. கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அரசாங்க வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னா 28லேருந்து 34 இந்த வயசுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இப்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே அமைஞ்சிருக்கு.